ஏங்க மழை நல்ல மழையான மழை பெய்யுது. இது நடந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதாவது என் மாமியார் நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் என் மாமியார் ஒரு இறப்பு நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த இறப்பு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க சொந்தக்காரவு தான். சொந்தக்காரவுன்னா நான் ரொம்ப பேசி பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் சொந்தக்காரவுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ போகிறப்ப இங்கேருந்து போகிறதே பார்த்துக்கோங்க, சேலையை எடுத்து முக்காடை போட்டுக்கிட்டு தான் போகணும். அங்கே போய் முக்காடை போட்டுக்கிட்டு தான் உட்காந்து எல்லோரும் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. ஒப்பாரி வச்சு அழுதா எனக்கு அழுகையே வராது பார்த்துக்கோங்க. அழுகாமல் சும்மா முக்காடை போட்டு சும்மா கவுந்தே உட்காந்துருப்பேன். என் மாமியை ஒப்பாரி பாட்டை முடிச்சு எந்திரிச்சாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நானும் எந்திரிப்பேன். அப்போ வரையிலே சொன்னேன், ஏன் பார்த்தா எல்லாருக்கும் நீங்கள் வந்து நல்லா அழுதுடுறீல்ல, ஆனால் எனக்கு மட்டும் அழுகையே வருது இல்லையே என்னன்னு. அதுக்கு என் மாமியார் சொன்னாங்க, உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் கவலை இருந்தால் தானே அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, பார்த்தியா அந்த கிழவிக்கு எம்பிட்டு ஒரு கொழுப்புண்டு, நம்மளுக்கு கஷ்டம் கவலை வர சொல்லி நம்ம மாமியை சொல்கிறலத்தா கெட்டனக்கார பொம்பளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி வந்தேங்க. ஆனால் மாமியாவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்து போயிடுச்சு. எங்கள் அப்பாவும் ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாவும் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு இறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன். அங்கே தன்னறியாமல் எனக்கு அழுக வருது. எப்படின்டா அதுவும் அதே மாதிரி சொந்தக்காரவு தான், ஆனால் அழுக கோண்டு வருது. ஏன் அப்படின்டா அந்த பெட்டியில் நம்ம அப்பா ஒரு நாள் இதே ஒரு சூழ்நிலையில் நடந்துச்சே அப்படின்ற நினச்சி எனக்கு அழுக வந்துச்சு பார்த்துக்கங்க. அதே மாதிரி இறந்த உணவுகளை யாராவது உயிரோடு கொண்டு வரணும்னு நினச்சா யாரை கொண்டு வர நினைப்பேன் ஒரு கேள்வி கேட்க அம்புட்டு மக்களும் அதில் கமாண்டில் அழுது ஒருத்தனும் ஒரு இதையே சொல்லியிருந்தீங்க. என் பேத்தியை வந்துடுண்டு ஒருத்தவங்க இப்போத்தான் பிறந்துச்சு, ஒரு குழந்தை பிறந்து வச்சுண்டு. எல்லாத்தையும் தாண்டி என்னோட நண்பன் என்னோட தோழியோட தம்பி இறந்து போச்சு, அதை நான் திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தா ஒரு சகோதரி. அதெல்லாம் தாண்டி என்னோடய கணவர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு சொல்லி. அப்படி நிறைய பேர் நிறைய விதத்தில் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் கமாண்டெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு. கடவுள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுனா எத்தனை நல்ல உள்ள இருக்குது. எம்பிட்டு பேர் தான் உசுரை கொடுத்து கூட தன்னோட தோழியோட தன்னனை கொண்டு வந்துடணும், தன்னோட புருஷனை கொண்டு வந்துடணும், தன்னோட பிள்ளைகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர். அதில் நம்ம சேலது அம்மாவையும் கேட்டிருந்தே, நம்ம அம்மா ஆட்சி பண்ணதை பிடிச்சி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பேரை கஷ்டப்படுத்ததுன்னு என்னை மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் என் பேச்சை கேட்டு எனக்காக இது கிடக்கு கலதை, இது என்னத்தை கேட்குது, இதுக்கு போய் பதில் சொன்னோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கடந்து போன இடத்துல நிறைய பேர் எனக்கு கமாண்டில் அவங்க மனக்கவலையில் சொல்லியிருந்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னையே ஒரு ஆளை மதித்து கமாண்ட் பண்ணுறீல்ல, ரொம்ப நன்றி.